இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் ஆயிட்டுல கூட்டிட்டு போய். இரு நீ எல்லாம் செக் பண்ணி தானே கூட்டிட்டு வருவா ரமாவ? ஆமா ஆமா. நீ பதறாம இரு. எப்படிங்க மாறி படப்படனே வருது எனக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. நீ தானே அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பணும். சரிங்க. மாப்பிள்ள வராது. வாங்க மருமோனே. மக்களே நேரம் ஆயிட்டோ. ஆமாம்மா, ஒரே டிராபிக் வேற. ரமாவை இன்னும் கூட்டிட்டு வரலையா? நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்ல தம்பி, கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போறதுக்கு வரேன்னு சொல்லிருக்காவ. இப்ப கூட்டிட்டு வரும்போது பாக்கணும். சரி அம்மா. எங்க இப்பதான் வந்தீங்களா நீங்க? இல்ல ரமா, நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்ப பரவாயில்ல தானம்மா? இப்ப வலிக்கதான் செய்யுது. இப்ப இன்ஜெக்ஷன் வேற போட்டாவளா? கொஞ்ச நேரம் நடந்து கொடுக்க சொல்லி சொன்னாவளா? இந்த சிஸ்டர் கூட்டிட்டு வந்தாவ. சரி சரிம்மா. தைரியமா இருமா. சரியா? சரிம்மா. அக்கா கொஞ்சம் நடக்கலாமா? நடக்கலாம் சிஸ்டர். பரவாயில்ல, நல்ல வாக்கிங்கா கூட்டிட்டு போறாவல்ல? ஆமாக்கா. ரமேஷ், என்னம்மா? கொஞ்ச நேரம் உட்காருமாக்கா. இருக்கட்டுமா. எடே என்னம்மா? அட, இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கா சாப்பாடு வேணுமான்னு கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுறா. அப்படியே வந்தாச்சு. இன்னும் மதிய சாப்பாடுல யாரும் சாப்பிடல. எல்லாருக்கும் கேட்டு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வாப்போ. ஏதாவது நினைச்சுக்கிற மாட்டாவளா உங்க மாமனார் மாமியாரு? யாரும் சாப்பிடலையாம்மா? எனக்கு தெரியாதே. ரமாவை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன். பரவாயில்ல, இப்ப கேட்டு அப்படியே போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வாப்போ. சரிம்மா. உங்களுக்கு ஏதாவது வேணுமாம்மா? எனக்குலாம் எது வேண்டாம். எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கினேன்னா எனக்கு ஒரு சாப்பாடு சேர்த்து வாங்க போதும். ஆட்டுமா. ஆமா சொல்லுங்க மாப்பிள்ள. அதுக்கு இப்போ போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா? காலையிலயும் வந்தாச்சுல. அதே சாப்பாடு யாரும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. நான் போய் சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேனே. அதெல்லாம் வேண்டாம். ஒரே பிள்ளை பிறந்த பிறகு பாத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தானே. அத்தை, நீங்க சாப்பிடாம எப்படி இருப்பீங்க? ரமாக்கு தெரிஞ்சது அவ சத்தம் தான் போடுவா. இப்படி எல்லாம் சாப்பிடாம இருக்கலாமா சொல்லுங்க? ஆமாம்மா, சாப்பிடுங்க. ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கீங்க நீங்க? இதை கூட சாப்பிட்டாவளா என்னன்னு தெரியல. நான் வந்தோடனே எனக்கு மட்டும் தான் இட்லி வச்சு கொடுத்தாவ. அதுக்கப்புறம் யாரும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. இப்ப பாருங்க, இப்ப எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? எல்லாருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் மதியத்துக்கு. அதெல்லாம் வேண்டாம் மர்மோனே. சும்மா இருங்க. நீங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். முன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு. சரி விடு, நம்ம சாப்பிடணும் தானே சொல்றாரு. இல்ல மர்மம் வந்தா வாங்கன்னு கூட கேட்க மாட்டான். இப்படி இருக்கவங்களுக்கு இடையில நம்ம மாப்பிள்ள எவ்வளவு பரவாயில்ல. அப்படின்னு இல்லக்கா, எனக்கு ரமா வேற உள்ள கூட்டிட்டு போயிட்டாவே எனக்கு என்னன்னே ஒரு மாதிரி படப்படனே இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாதமா நீ இரு. அத்தங்கிட்ட சொன்னியா நீ? நான் ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். இவளும் சொன்னாவலான்னு தெரியல. இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ வந்துட்டு தான் இருக்கவ. அப்படியா? சரி சரிக்கா. வேற சசிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ராத்திரியெல்லாம் ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்படி நீ காலைல அவனே கூப்பிட்டான். அப்புறம் தான் சொன்னேன், வழி வந்துருச்சு அக்காவுக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொன்னேன். இடையில பேசவே ஒண்ணுமே கேட்கல. சரியா? கால் கட் ஆயிருச்சா? அப்புறம் நானும் வச்சுட்டேன். ஆமா, நீ ஊட்டியில டவரே கிடைக்காதுல. ஆமா, அவ்வளோக்கா வந்துட்டு டவர் ஒன்றும் கிடைக்கல. சரி நீ குழந்தை பிறந்த பிறகு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் என்ன குழந்தைன்னு. ஆட்டு. சுமிதா எங்க வந்தாச்சா? கிரியாமா, நான் நல்லா இருக்கேனே. நல்லது நல்லது. வந்துட்டேன். அவளை இங்க தான் வாங்க. என்ன வா. வாரேம்மா வாரேன். பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போயிட்டவ. அப்படியா? நான் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்பதான் அந்த கூட்டிட்டு போறாவ. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. அப்படியா? சரிம்மா. நீ வந்து குழந்தை பிறந்துருமா? ஆமா, அதுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காவ ஆபரேஷன் தியேட்டருக்கு. சரிம்மா, நல்லது. மாப்பிள்ள வரலையா? வந்தவங்க மதிய சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருக்காவ. எல்லாருக்கும் நாங்க யாரும் சாப்பிடவே இல்லை பாத்தீங்க மதியானம். அதனால ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காவ. அப்படியா? சரி. அம்மா இப்ப எப்படி இருக்கு? ஓகே தான் மேம். கொஞ்சம் ஓகேடா. ஓகே மேம். நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணலாம்ல மேம்? அதான்டா நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, நார்மல் ட்ரை பண்ணலாம். நீங்க புஷ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. முடியலன்னா ஆப்ரேஷன் தான்டா பண்ணணும். ஓகே மேம், உங்க வில் பவர் தான். ஓகே மேம். சிஸ்டர் மேம், ஓகே ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு வாங்க. சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. ஓகே மேம். ஓகே ரம்மா, ஆப்ரேஷன் தியேட்டர் போங்க. சரிங்க மேம். அம்மா, நீங்க ஓகே தானே? ஓகே தான் டாக்டர். சார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஏஞ்சல். அம்மா, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஓகே மேம். என் ஹஸ்பண்ட் அவங்கள பார்க்கலாமா? இப்போ வேண்டாம்மா, இன்னும் ஒரு 2 hours கழிச்சு அவங்க ஊரில் வரலாம். பேபி காமிச்சிங்களா? இல்லைம்மா, இனிதான் வந்துட்டு காட்டணும். ஃபஸ்ட்டு மாம்கிட்ட தானே காட்ட முடியும். ஆமாம் மேம். இனி சிஸ்டர் கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஓகே மேம். சரி ஓகேம்மா, ரெஸ்ட் எடுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஓகே மேம். ஓகே தங்கமே. அம்மா கிட்ட வந்தாச்சு.
உங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீ பொண்ணாவே வந்து பறந்துருக்க பாத்தியா என் தங்கம். ஃபோன் கூட பண்ணாம நீ வாட்டுக்கு வந்திருக்க. சசி சும்மா இருங்கம்மா. இல்லம்மாம்மா என்னால அங்க இருக்கவே முடியல, அக்காவுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே அதனாலதான் வந்துட்டேன். எல்லாருமே வந்துட்டீங்களாட்டுக்கு. அம்மா நானும் சண்முகம் தான் கிளம்புறேன்னு சொன்னோம். அதான் சின்ன பொண்ணு அக்கா அவங்க எல்லாரும் வந்துட்டு நாங்களும் என் ஃப்ரெண்டு பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டாவ. ரமாவும் உள்ள கூட்டிட்டு போயிட்டாவ போலயே. இதான் ரமா வெளியே இல்ல, இவையில எல்லாருமே இங்கதான் இருக்காவ. அப்ப ஆபரேஷன் தேட்டர் தான் கூட்டிட்டு போயிட்டாவ போல. இப்போ எப்படி இன்னும் ஒரு மணி நேரத்துல குழந்தை பிறந்துருங்களா? என்ன பண்ண நீ என்ன டாக்டரா? ஏக்கா என்ன ஒரு மணி நேரத்துல குழந்தை பிறந்துருன்னு சொல்றியே, உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டேன். ஒரு பேச்சுக்கு சொன்னமா எனக்கு தெரியாது. அப்ப பேசாம நில்லு. நல்லபடியா பிள்ளை பெற்றெடுக்கணும் ரமா. சின்ன பொண்ணு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நார்மல் டெலிவரியில பாப்பாவளா? ஏன் பண்ணித்தாக்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் காசு பிடுங்கிறதுக்காக ஆபரேஷன் தானே சின்ன பொண்ணு பண்ணுவாவ. அப்படிலாம் இல்லக்க, இப்ப பிரைவேட்லயுமே நார்மல் பாக்குறவ. அப்படியா? என்ன ஆபரேஷன் பண்றத விட பிரைவேட்ல நார்மலா பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூபா குறைச்சுதான் வரும். ரொம்ப நிறைய இது வாங்க மாட்டாவ. ஓ அப்படியா, சரி சரி சின்ன பொண்ணு. சரி அம்மு நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்னும் தான் நல்லாதான் இருக்கேன். மூஞ்சே சரியில்லையே, ஒரு மாதிரியாவே இருக்கா? இல்ல பஸ்ல வந்தது ஒரு மாதிரி இருக்காதான். ஏமாக்கா ஒரு மாதிரி இருக்கோ? ஆமாம்மா. இப்படி தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டுக்காரவெல்லாம் எல்லாம் வண்டியில போனாவல்ல, வீட்டுக்கு தானே போனாவ. இவளையும் கூட அமுச்சு விட்டுருக்கலாம் பாத்தியா. ஆமாக்கா, அங்க போனாலும் ஒத்தையில தானே இருப்பா, இங்கே நம்ம கூட இருப்பாளா. உள்ள இன்னும் கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவாள் பிள்ளை பார்த்துட்டு. அப்போ ஒரு இதை சேர்ந்து போய்க்கலாம். பிள்ளை ஒரு மாதிரி இருந்தா சொல்லி ஏதாவது ஜூஸ் எல்லாம் வாங்கி தரேன். சரி போய் சொல்றேன். சின்ன பொண்ணு ரமாக்கு என்ன பிள்ளை பிறக்கணும்னு நீ நினைக்கிற? தெரியலையேக்கு, எனக்கு நம்ம பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு தோணுது. நானும் பொம்பளை பிள்ளை பத்துக்கிறது ரமாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம சொல்றதுல நடந்துறதுல சொல்ல முடியாதுல்ல. சரி பாப்போம் பாப்போம். சீக்கிரம் வேற செய்துடி. ஐயோ ஆமாக்கா, எனக்கே பசிக்குது. ஒரே குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா வெளியே கொண்டு வரவாள், அப்போ பார்த்துட்டு கூட எல்லாம் சாப்பிட்டு போவோம். சரி சின்ன பொண்ணு. அங்க அத்தனை பேர் நிக்கிறாவ. நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து வாங்கினா கூப்பிட்டாவளா? நம்ம அவிய பிள்ளைய பாக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். அவ யாரும் ஃபோன் பண்ணி வர சொல்லி சொன்னாவளோ, நம்மள தானே ரொம்ப பார்க்கணும்னு சொல்லி வந்தோம். அப்படி இருந்தாலும் வந்தோம் சின்ன பொண்ணு, வாங்கினாது கூப்பிட வேண்டாமா? அப்படி கூப்பிடணும் வைக்கணும் நீங்க தான் எதிர்பார்க்குறீங்க, எங்களை யாரும் எதிர்பார்க்கல. ஏப்பா அப்படியா? சரி சரி மக்கா. டாக்டர் என்ன சொன்னாவளா? மாமா நீங்க எதுவும் போய் பாத்தீங்களா அக்காவை? இல்ல சசி, இன்னும் யாரும் வெளியே வரல. சிஸ்டர் யாரும் ஒன்றும் வெளியே வரல. நீ யாராவது வந்தாதான் கேட்கணும் என்னன்னு. ரொம்ப நேரம் ஆயிட்டோமா? அக்காவை உள்ள கூட்டிட்டு போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுமா. அப்ப நீ யாராவது வருவாங்களா கேட்கலாம். அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸா? ஆமா டாக்டர். கங்க்ராட்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர் வெளியே வந்திருக்காங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நல்லபடியா பிறந்துருச்சு. ஆமா மகாலட்சுமி பிறந்திருக்கா. பொண்ணு அம்மாவும் நம்ம கூட்டணியில சேர்ந்துட்டா. ஆமா வனிதாக்க. சொன்ன சின்ன பொண்ணு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் சொன்னதுனால பாத்தியா பொம்பளை பிள்ளையே பிறந்துருச்சு. இல்ல ஏன் வாய் ராசி. 10 வருஷமா பிள்ளை வயிற்றுக்குள்ள தான் பொம்பளை பிள்ளையா தான் இருந்திருக்கும். சொன்ன நிமிஷத்துல மாறிடுச்சோ? என்னம்மா பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல, நான் சொன்னதுனாலதாப்போ. இது எங்க உள்ள லூசுன்னு தெரியலமா. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. மேம் பேபி எப்போ காட்டுவீங்க? இப்போ சிஸ்டர் கொண்டு வருவாங்க, எல்லாரும் பாருங்க. ரமா நல்லா இருக்காளா? அவங்க நல்லா இருக்காங்க. தான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியா? நான் இப்போ போய் பார்க்கலாமா? இப்போ வேண்டாம், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு வார்டு சேஞ்ச் பண்ணக்கப்புறம் எல்லாரும் பார்த்துக்கலாம். ஓகே மேம். ஓய் என்னடி? மாமா ஆனதுக்கு கங்க்ராட்ஸ். அத்தைக்கும் தான். ஐயோ நம்ம வீட்டுக்கு மகாராணி வந்துட்டாலே. ஐயோ என் பேத்தி எனக்கு பார்க்கணும் போலவே இருக்கு. ஐயோ எங்க பேபி பார்க்கணும் போல இருக்குங்க. அதான் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஐயோ எனக்கு ஒரே ஜாலி. குட்டி பாப்பா கூட விளையாடிட்டே இருப்பனே. எங்க பேபி கொண்டு வந்துட்டாங்க. சார் இந்தாங்க. கொடுங்க மேம். ஏய் இங்க செல்ல குட்டி. அங்க பாரு நர்ஸ் பிள்ளை குழந்தைய கொண்டு வந்திருக்கு. ஐயோ கியூட்டா இருக்கு. ஆமாக்கா, இங்க இருந்தே பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாம் கொண்டு வருவாங்களா? வாங்க நம்மளும் போய் அங்க பாப்போம். ஏண்டா மணிதான் அங்க ஏற்கனவே ரொம்ப கூட்டமா தான் இருக்காவ. அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா? ஆமா ஆமா, இன்னும் எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்துல ரூமுக்கு மாத்திடுவாங்களா? அப்ப பாத்திரலாம். ஆட்டுங்க. ஐயோ வயிறு கட்டி எப்படி இருக்கு பாரு பிள்ளை. இவர் அம்மா எப்படி இருக்கான்னு தெரியலையே. இந்த நர்ஸ் பிள்ளைங்க வந்தவ அழகு போல இருக்கா. ஏ பேத்திய பாரு. ஐயோ எங்க மகாராணி. ஐயோ தங்க குட்டி எப்படி இருக்கு பாத்தியா எங்க அக்கா அம்மாவா? ஏம்மா இந்தாங்கம்மா. நீ பாருமாக்கா, ரூமுக்கு மாத்தின பிறகு எல்லாரும் எடுத்து பாக்கோம். ஆமா அதுவும் சரிதான். ஆமா மாப்பிள்ளை, இப்ப நீங்க எடுத்துட்டீங்களா, நீங்க பாருங்க. சார் பேபி குடுக்குறீங்களா? ஓகே மேம். வாங்க. ரமா எப்படி ரெஸ்ட்ல இருக்காளா? ஆமா அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. 1 hour அப்புறம் நீங்க யாராவது வந்து பாருங்க. சரி ஓகே ஓகே. ஓ நம்ம வீட்டுக்கு பேத்தி வந்துட்டா. ஆமா ஆமா. சசி நீ கேட்ட மாதிரியே பாரு, அக்கா பொம்பளை பிள்ளை தான் பத்திருக்கா. ஆமாமா. சரி இருங்க, எல்லாருக்கும் நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். போயிட்டு வாமக்கா, போயிட்டு வா. சரி நான் போய் இந்த ரம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, சின்ன பண்ண அவையெல்லாம் போய் பார்த்துட்டு வரேங்க. அவங்க நம்ம பிள்ளைய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களா? சரி சரி போய் பார்த்துட்டு போ. இங்கம்மா இனி நானும் வரேன். அப்படியா? வாங்க வாங்க. அக்கா நீயும் வா. வரேன். இதுல வந்து உட்காரு, எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பா. வரேன். ஜாலி தான். வாங்க மதனி. எது நினைச்சுக்காதீங்க, நீங்க அப்போ வந்தப்ப பார்த்தா ஆனா இங்கே வர முடியல. சின்ன பண்ண எல்லாரும் வாங்க. வனிதா எல்லாம் வாங்கம்மா. ஜோதிகா வாங்க.
இருக்கட்டும்க்கா, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. ஆஸ்பத்திரியில இருந்துட்டு எதுக்கு அப்படி வந்து கூப்பிடணும்லாம் இல்ல. இல்லம்மா, நினைச்சுக்க கூடாதுல, அதான். அப்படி எல்லாம் எதுவும் இல்லை, நாங்க என்ன வேற ஆளா? சரிம்மா. உங்களை பிள்ளை பிறந்திருக்குமா? நாங்க கேட்டோமே, டாக்டர் வந்து சொன்னதை. அப்படியா? சரிம்மா. பிள்ளையும் இங்க இருந்து பார்த்தோம், தூரமா இருந்ததுனால ஒன்றும் தெரியல. ஆமா, இப்பதான் கொண்டு வந்தாவே கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி வாங்கிட்டு போயிருச்சு நர்ஸ் பிள்ளை. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காவ. சரிக்கா, அம்மா எப்படி இருக்கலாம்? நல்லா தான் இருக்கலாம், பக்கத்துல இருப்பா போல. 2 மணி நேரம் கழிச்சு மாப்பிள்ளைய முதல்ல போய் பார்க்க சொல்லியிருக்காவ. அப்படியா? நல்லது நல்லது. எப்படி ரூமுக்கு மாத்திடுவாவல்ல? இன்னைக்கு மாத்திடுவா ரூம்ல. எப்படிக்கா, சுகப்பிரசவம் தானே? ஆமாம்மா, சுகப்பிரசவம் தான். சரி சரி, ரொம்ப நல்லது. நீங்களும் சாப்பிடலாமா? இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க ஒருத்தரும்? அம்மாக்கு சரி சரி, இந்த சசி கூட வர சொல்றேன், எல்லாரும் போய் சாப்பிடுங்க ஹோட்டல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க ஒரே தடவை அம்மாவை பார்த்துட்டு போறோம். அம்மாவை பார்த்துட்டு பிள்ளையும் பார்த்துட்டு போறோம். பசிக்கல, எல்லாம் வண்டியில வந்ததுக்கு எல்லாம் கிறக்கமா தான் இருக்கு. ஐயோ, இவங்களுக்குலாம் இப்படிதான் பசிக்காம இருக்கும். வண்டியில வந்ததுக்கு குடலை பரட்டிட்டு ரொம்ப பசிக்குதம்மா, கண்ணை கட்டிட்டு வருது. இவையெல்லாம் சாப்பிடாம நம்ம மட்டும் போய் சாப்பிட்டா அதுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். ஏத்தி பிறந்திருக்கா, ட்ரீட் எதுவும் இல்லையா? இதுக்கு என்ன வச்சிருவோம்? ஆமா ஆமா, எங்களுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரீட் கொடுக்கணும். இல்ல 3 ட்ரீட். இது என்ன 3 ட்ரீட்டு? ஆமா, நீங்க ஒண்ணு, அடுத்து வந்துட்டு ரமாக்கா வீட்டுக்கார அந்த இருக்காவல அவைய ஒண்ணு, அப்புறம் நம்ம சசி இருக்காருல, சசி தம்பி, அவைய ஒரு ட்ரீட் வைக்கணும். அதுக்கு என்ன வைக்க சொல்லிடுவோம்? உங்களுக்குலாம் இல்லாததா? சரிக்க. பிள்ளை ஒன்று நான் பார்க்கவே இல்லை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீயாவது ஏதாவது சாப்பிடுமா? எப்படி பசியோட இருப்பா? இல்ல இல்ல, வேண்டாம், பரவாயில்ல. சொன்னா ஒருத்தரும் சாப்பிட மாட்டீங்க. போய் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி சொல்றேன். முதல்ல ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறோம். சரி, மந்தனம் போய் வாங்கிட்டு வர சொல்லி சொல்றேன். ஆட்டுங்கக்கா, ஆட்டும்.